ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணா வந்து காலேஜ் முடிச்ச பிறகு நாங்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே. எல்லாரும் ஆசைப்படுறீங்க, நாங்களும் அப்படி சின்ன வயசில் இருக்கும்போது பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். நாங்களே சொந்த பணம் போட்டு செய்யணும்னு பார்த்தோம். லாஸ் ஆஃப்டர் லாஸ், பிஸ்னஸ் ஆஃப்டர் பிஸ்னஸ். ஏன் எங்கள் அண்ணனுக்கு மன்மோகன் சிங் இவ்வளோ பிடிக்கும்னா, நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து எக்கானமியை தொடர்ந்து விட்டார். அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் ரியல் பூம். ஒன்றுமே கிடையாது, ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஒரு கான்செப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் கீழே கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எங்கள் அண்ணன் ஹி டசன்ட் கேர் அபவுட் ட்ரூத்ஸ். கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன். நீ ஒரு பிராமின் ஏதாவது சொன்னாங்கன்னா. புதுக்கோட்டையில் நடந்த ஒரு விஷயம், ட்ரேட் பண்ணி பணம் இழந்து அவர் லெவலுக்கு இறங்கியிருக்காரு. செபி வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸே வந்து ஏன் செபி பண்ண மாட்டாங்கன்னு அதுவும் உண்மையாக சொல்லிடுறேன். என்ன அவர் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேண்டாங்க வந்து டூ ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ் புரிஞ்சுட்டேன்னா யார் ஓனர்னு பாரு. ஓனர் நேர்மையாக இருக்காங்க, கடன் இல்லாமல் இருக்காங்க. கடன் எடுத்தனா சேர்த்தான் தொடாது. மணியை ட்ராக் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ராக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதோ இன்வெஸ்டிங் ஒரு ஹேபிட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ட்ராக் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸ். ஓகே. ஒரு ரியாலிட்டி செக் ஒரு செக்மெண்ட் இருக்கு. Going through all the expenses like rent, food எல்லாமே போக I have like 5,000 in my hand. அந்த 5,000 ரூபாயை என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த 5,000 rupees வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா. First, big fan of your work, sir. Thank you so much, very kind. Millions of followers, only for finance, multiple languages. I think Hindi, Telugu, Kannada, Tamil, Malayalam. ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் எப்படி உருவாச்சு? I think that's a நல்ல கேள்வி. அது வந்து we'll have to rewind the clock for 25-26 years. ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணா வந்து காலேஜ் முடிச்ச பிறகு நாங்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே. எல்லாரும் இந்த காலத்தில் எல்லாரும் ஆசைப்படுறது மாதிரி தான் நாங்களும் அப்படி சின்ன வயசில் இருக்கும்போது பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். நாங்களே சொந்த பணம் போட்டு செய்யணும்னு பார்த்தோம். லாஸ் ஆஃப்டர் லாஸ், பிஸ்னஸ் ஆஃப்டர் பிஸ்னஸ். பணம் எங்கள் சொந்த பணம் போய் தான் எல்லாத்தையும் கற்றுக்க வந்தோம். ஓகே. அது என்ன எல்லா பிஸ்னஸும் வி ட்ரை. லெதர் பிஸ்னஸ் ட்ரை பண்ணோம், ஒயிட் குட்ஸ் பிஸ்னஸ் உங்கள் வசந்தன் கோமே ட்ரை பண்ணோம். ஓகே. நிறைய இடத்துல ஊர்லலாம் வாடகை எடுத்து ஃப்ரிட்ஜு டிவிலாம் வைக்க பார்த்தோம். அப்புறம் கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் செய்ய பார்த்தோம். ஓகே. ஸோ இருக்காத பிஸ்னஸ், ஹோம் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். எல்லா பிஸ்னஸும் ஒரு கைப்பிடி பார்த்துருக்கோம். ஓகே. இவெண்ட்ஸ், அட்வர்டைசிங், இன்டர்நெட், நீங்கள் நேம் இட் எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி பார்த்துட்டு இதுலேருந்து என்ன கற்றுக்க வந்தோம்னா, நாங்கள் சொல்லது இப்போ தான் கற்றுக்க வந்திருக்கோம். அது எங்களுக்கு புரிஞ்சு நாங்கள் வெளில வந்தோம். ஏன் வெளில வந்தோம்னா, ஏன் எங்கள் அண்ணனுக்கு மன்மோகன் சிங் இவ்வளோ பிடிக்கும்னா, நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து எக்கானமியை தொடர்ந்து விட்டார். அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு ரியல் பூம் ரியல் எஸ்டேட்டில் வரும்போது அந்த பூமில் நாங்கள் மன்மோகன் சிங் கொடுத்த பிச்சைனால நாங்கள் வெளில வந்துட்டோம். ஓகே. ஆல் ஆர் லாஸஸ் ஓவர் நாங்கள் மேனேஜ் டு கம் அவுட் ஆஃப் இட். ஸோ அதுலேருந்து வெளில வந்துட்டு எங்கள் அண்ணன் ஒரு நாளைக்கு சொன்னால், இதுலாம் நம்ம நிறைய கற்றுன்னு இருக்கோம் சரியா, இதெல்லாம் நம்ம செய்யாமல் வெறும் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா லாஸும் இருந்திருக்காது, தேவையில்லாமல் பணம் போயிருக்காது. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு புரிய வரும்போது எங்கள் அண்ணன் சொன்னால், ஐ திங்க் வி நீட் ட்ரான்ஸ்ஃபர் திஸ், இதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஓகே. ஸோ திங்க் ரிச் அப்படின்னு எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவும் ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கள் அப்பாவோட. ஓகே. அப்போ யாருமே வர மாட்டாங்க. நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சுவோம், சரிங்களா கொஞ்சம் பேசணும், எப்படி பிஸ்னஸ் ஆளுங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டோம். ஓகே. யங் ஆண்டர்பிரினர்ஸ்னு. ஓகே. எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபியூக்காக தான் கேஃபே அஸ்விதான்னு ஒன்று இருக்கும் நம்ம டிடிகே ரோட்டில். ஐ டோன்ட் நோ பிஸ்டில். அங்கே தான் எங்கள் ஃபர்ஸ்ட் ஃபியூ மீட்டிங்ஸ். அஸ்விதா பிரிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிரிஸ்டோவில் தான் நாங்கள் உள்ளே உட்காந்துட்டு அந்த ஒரு ஏசி ரூம் மாரி இருக்கும். ஓகே. ஆஃப்டர்நூன்ஸ்லாம் ஒரு கெஞ்சுவோம், ஒரு 5 பேர் 6 பேர் வருவாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஓகே பாவம் ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு எங்களை அப்படி சப்போர்ட் பண்ணி வி க்ரூ. அண்ட் பிகாஸ் நாங்கள் வந்து இவெண்ட் செய்யறதுனால வி ஹேட் லாட் ஆஃப் கார்பரேட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காக்னசென்ட்டில் ஒரு இவெண்ட், அதில் தான் மை பிரதர் met his current partner, Mr. Anish Gupta இருக்கார். Okay. He's a chartered accountant. He was working in Cognizant at the time. Okay. அந்த ஈவெண்ட் ஆன பிறகு ஐ டோன்ட் நோ வாட், அவர் எங்கள் அண்ணனை பார்த்து உங்ககிட்ட ஏதோ இருக்குது காக்னசன்ட் உடனே எங்கள் அண்ணனோட வந்து சேர்ந்துட்டு. எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது அப்போ. ஒரு ஆஃபீஸ் இல்லை, ஒரு கான்செப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ என்ன செய்ய போகிறீங்களோ நான் உங்களோட இருக்க போகிறேன்ட்டு. ஓகே. சரிங்களா. அண்ட் அட் யங் ஏஜ், அதுவும் அட் தட் டைம் கார்பரேட் ஜாப், காக்னசன்ட், ஹைப்பே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட வந்து சேர்ந்துட்டார். ஓகே. எங்கள் அண்ணனுக்கு வந்து வாஸ் ஃபீலிங் லைக் ரியலி வரிட். பட் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக we are doing events. But what really took off was my nephew, Shashwatna, my nephew சார். அவன் வந்து he is a young kid. அவன் வந்து யூடியூப் பார்த்துட்டே இருப்பான். ஓகே. ஸோ அவன் சொன்னான், மாமா நீங்கள் வந்து உங்கள் வீடியோ தூக்கி யூடியூப்பில் போடணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் டு மேக் him happy, நாங்கள் வந்து put it on YouTube. We did not expect anything. ஓகே. But எங்கள் அண்ணனுக்கு வந்து he started enjoying it. My brother likes practice. Anything he does வந்து கிரிக்கெட் நிறைய பேசுகிறது கேட்டிருக்கீங்க, போலிங், பேட்டிங்லாம் நெட்ஸ்பாங்க.
ஸோ அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ம். ஸோ நானும் அவரும் உட்காந்துட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசி மேக் புக் வச்சுட்டு ஒரு டப்பா கேமரா வச்சுட்டு நான் ஏதோ டெய்லி ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அவர் மார்க்கெட் டெய்லி படிப்பார். ஓகே. ஸோ அது ஒரு கன்சைஸாக எடுத்து ஆமாம் ஹீல் ஷேர். பிகினிங்கில் வி ட்ரை கெட்டிங் ஃபியூ பீப்புள் டு கம் அண்ட் டூ இதுமாரி இன்டர்வியூ செஷன் மாரி. சம் ஆஃப் ஹிஸ் early ஃப்ரெண்ட்ஸ் கேம் அண்ட் தே சாட். பட் கீழே கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரோலிங் ஆகும்போது நிறைய பேர் will drop out. ஓகே. எங்கள் அண்ணன் he doesn't care about trolls. ஓகே. கமெண்ட்ஸே படிக்க மாட்டாரு. ஓகே. ஸோ யாராவது நீ குண்டா இருக்க, நீ லூஸ் மாரி இருக்க, நீ ஒரு பிராமின் ஏதாவது சொன்னாங்கன்னா he won't be bothered. ஓகே. I am doing whatever I can do. If I help one person, அதான் எங்கள் அண்ணன் முக்கியம் சொல்லுவார், we help one person போதும். ஓகே. நம்ம ஊரே காப்பாற்ற வேண்டாம். அந்த ஒரு ஆளை ஹெல்ப் பண்ணோம்னா அந்த ஒரு ஆள் போய் ஒரு 10 பேரை ஹெல்ப் பண்ணுவோம். அந்த 10 பேர் போய் இன்னொன்று 10 பேரை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தட் ட்ரிக்கிள் ஆன் எஃபெக்ட் நம்ம பண்ணால் போதும். we don't need anything else. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ டிஃபர் ஃப்ரம் தட். ஆனந்தா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஸ்டாக் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வை? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மை பிரதர் இஸ் நாட் மியூச்சுவல் ஃபண்ட் அகேன்ஸ்டாக இல்லை. நிறைய பேர் வந்து இந்த வைரலாக அந்த கிளிப்பெல்லாம் அப்படி சாப் பண்ணி மசாலா போட்டதுனால அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது. அவர் அப்படி சொல்கிறது வந்து என்ன சொல்ல வரேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மேனேஜர் இருக்கார், சரிங்களா? அந்த மேனேஜருக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. அவர் முதல்ல என்ன சொல்லுவார்னா, அந்த 100 ரூபாயிலேருந்து எடுத்து 1 ரூபாய் என்னோட ஃபீஸ், நான் லைட்லாம் போட்டு கேமராலாம் பண்ணி எல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் இல்லை, அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. அந்த 100 ரூபாயில் 1 ரூபாய் 10 பேக்கெட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் இந்த 99 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுலேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து எடுத்து நான் கொஞ்சம் 10 பேக்கெட்டில் போட்டு பாக்கி வந்து உங்களுக்கு தரேன். ஓகே, சரிங்களா? அவர் என்னெல்லாம் ஸ்டாக் வாங்க போகிறோம் அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செபி சொல்லுது இதெல்லாம் வெளில சொல்லிடணும்னு. ஸோ அதுவும் லிஸ்ட்டு வருது. ஸோ அந்த ஃபண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த மேனேஜரும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அவர் என்ன ஸ்டாக்ஸ் வாங்கினா நீங்கள் வாங்கலாம். ஓகே. அவர் ஒரு ஸ்டாக் விற்று வெளில போடுறேன்னா அந்த ஸ்டாக் விட்டு நீங்கள் வெளில போயிடலாம். ஸோ there's no secret in it. ஓகே. ஒன்லி சீக்ரெட் இஸ் நோயிங் அந்த பிஸ்னஸ் எப்படி என்ன ஏதுன்னு புரிஞ்சது. அதுதான். அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அதர் ரீசன்ஸ். எங்கள் அண்ணா சொல்லுது வந்து கான்சன்ட்ரேட்டட் பவர் வந்து இப்பயும் கரப்ட் பண்ணணும். ஓகே. கான்சன்ட்ரேட்டட் பவர்னா ஒரு ஆள் வந்து கிட்ட இப்போ என்கிட்ட 1000 கோடி இருக்குது அப்படின்னா நான் என்னன்னா இன்ஸ்டாயில் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஓகே. ஃபாலோவர்ஸ் மாரி தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராம் மணி இப்போ வந்து ஐ ஹேவ் 2 million ஃபாலோவர்ஸ்னால் நான் உடனே ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். ஓகே. நான் போய் ஒரு சாரீ கடை கிட்ட போய் உங்கள் பிராண்டு நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு 30 lakhs கொடுக்குறீங்களா கேட்கலாம். அதனால தான் லாட் ஆஃப் பீப்புள் ஈவன் இஃப் தே கெட் ஃபேக் ஃபாலோவர்ஸ் எப்படியாவது பேசி டேடி மம்மி கொஞ்சம் 5 lakhs செலவு பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஏற்றி விட்ருங்க, then I want to show. Same thing happens in mutual fund also. Okay. Human. எல்லாரும் மனிதன் தான். ஒரு மனிதனை டெம்ப் பண்ணா ஸோ ஆமாம் இட்ஸ் ஹேப்பன் ஹிஸ்ட்ரியில் நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சின்ன இன்வெஸ்டர்ஸ், நமக்கு இருக்கிறது சில்லர் காசு. சரி, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஃபோர்கோ பண்ணி ஒரு ஹாலிடே போக வேண்டாம், தீபாவளிக்கு புது சட்டை வாங்க வேணாம், அந்த பணத்தை எடுத்து நம்ம மார்க்கெட்டில் போடுறோம். ஓகே. அது காணாமல் போச்சுன்னா மனசு தாங்காது. ஓகே. சரி, வை டு யூ டூ இட்னு தான் எங்கள் அண்ணன் இது. ஸோ யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். செகண்ட், அவர் எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேண்டாங்கிறது வந்து தேர் 2 funds and everyone gets confused. He is not saying all mutual funds வேண்டாம்னு சொல்லுது. பாசிவ் ஃபண்ட்ஸ் ஓகேங்கிறது. ஓகே. பாசிவ் ஃபண்ட்ஸ் என்னன்னா அதில் வந்து ஃபண்ட் மேனேஜரே கிடையாது. ஒரு செட் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்டில் அவங்க போட்டுட்டே போவாங்க பணத்தை. அதான் நம்ம நிஃப்டி 50 ஃபண்ட். அது என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்தியான்னு ஒரு நாடு, அந்த நாட்டு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த நாட்டு நம்ம இருக்கோம், நம்ம அந்த நாட்டை முன்னேற்றுவோம், அந்த நம்பிக்கையில் இந்த மார்க்கெட்டில் நம்ம பணம் போடுறோம். அதில் வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, ஆக்சுவலி இன்வெஸ்டிங் இந்த இந்தியன் எக்கானமி. ஓகே. ஏன்னா நிஃப்டி 50ல் கம்பெனிஸ் வெளில வரும், உள்ளே போகும். அதேமாரி உங்களோட ஹோல்டிங்ஸ் அந்த கம்பெனியும் போயிட்டு வந்துட்டு இருக்கும், பிகாஸ் நீங்கள் நிஃப்டி 50 தான் இருக்கீங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை நம்ம அண்ணா இப்படி சொன்னார் இந்த கம்பெனி பற்றி, அந்த கம்பெனி பற்றி எப்படி சொன்னார், A1 2 3 4லாம் அந்த கம்பெனிலாம் நிஃப்டியில் இருக்கே, அதனால நோ ப்ராப்ளம். நாளைக்கு அந்த கம்பெனி A1 2 3லாம் வெளில போச்சுன்னா வேறு ஏதாவது உள்ளே வரும், ஆயிருக்கு ஹிஸ்ட்ரியில். ஓகே. பட் we are betting on the Indian economy. அதான் எங்கள் அண்ணா சொன்னால் அது ஓகே. அதுவும் லாங் டேர்ம். ஓகே. ஷார்ட் டேர்மில் யூ நாட் இன்வெஸ்டிங். நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகுது வினோத், எனக்கு ஒரு 5 lakhs வேணும்னா சாரி, ஸ்டாக் மார்க்கெட்டே பண்ண முடியாது. ஓகே. அது பண்ணிங்கன்னா ஸ்பெகுலேஷன். ஸோ தட் இஸ் வை ஹி சேஸ் மியூச்சுவல் ஃபண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு யூ இன்வெஸ்ட் இன் ஃபியூ திங்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட்டோம், ஆனால் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் பார்த்து பயமாக இருக்குன்னா பாசிவ் ஃபண்ட்ஸில் போடுங்க. ஓகே. இந்தியன் எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதில் நான் வந்து ஒரு 5 கம்பெனிஸோ இல்லை ஒரு 10 கம்பெனியோ நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஹவு ஒன் கேன் பிளான் தட்? when you invest there should be a balance to it. ஒரு கம்பெனி பிடிக்குது,
அதுக்கு எல்லாத்தையும் தூக்கி அந்த கம்பெனியில் வைக்க முடியாது. ஓகே. ஏன்னா திடீர்னு அந்த கம்பெனி எதையும் பிடிக்குதுன்னா உனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் ரன் ஆடுது உங்களுக்கு பிடிக்குது. ஏன் அந்த பிஸ்னஸ் அப்படி ரன் ஆடுது? அந்த ரட்டன் டாட்டா ஓனர் வந்து அந்த பிஸ்னஸ் அப்படி ஓட்டின்னு இருக்கு. அவரும் ஒரு ஹியூமன், திடீர்னு அவர் காணாமல் போயிடுவார். அப்புறம் யார் அடுத்த ஓனர் வருவார்? அவர் திடீர்னு ஏதாவது செஞ்சுட்டேன்னா முழு இதே வந்து அந்த பிஸ்னஸ்குள்ளே இருக்குல்ல. உங்களுக்கு வந்து என்ன, நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்டர், அவர்கிட்ட போய் நீ என்ன சொல்ல முடியுமா? புது ஆள்கிட்ட சாரி பாஸ், என் முழு சொத்து இங்கே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. டிசிஎஸ் அப்படி செய்யாதீங்க, ஏர் இந்தியா சந்திரா கிட்ட இப்படி பேசாதீங்க, நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் வை யூ வாண்ட் டு ஹெட்ஜ் யுவர் பெட்ஸ். ஓகே. ஸோ கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே. மை பிரதர் இஸ் நாட் அ பிக் இது செக்டோரல் இன்வெஸ்டிங்கில் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே. அவர் என்ன சொல்லுவார்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பிஸ்னஸ் புரிஞ்ச பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் 2-3 பிஸ்னஸ் வந்து பெருசாக மல்டி பேக்கராக ஆச்சுன்னா அதுலேருந்து வர பணம் வந்து பாக்கியெல்லாம் நீங்கள் பண்ண லாசஸ்லாம் ஒன்ட் மேட்டர். ஓகே. இன்ஃபோசிஸ் ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள். அது எங்கள் அப்பா ஐபிஓவில் போட்டார் இன்ஃபோசிஸில். இஃப் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் டிவிடெண்ட் வந்தது, போனஸ் வந்தது, ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் பணம் எங்கள் குடும்பம் இட்ஸ் ஸோ மச் பிகர் தென் ஆல் த லாசஸ் வி ஹேட் இன் அதர் ஐடி கம்பெனிஸ். ஓகே. சத்யம், பென்டா மீடியா, அதெல்லாம் காணாமல் போயாச்சு. ஓகே. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாக் பற்றியோ இல்லை ஒரு பர்டிகுலர் பர்சன் பற்றியோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் அவங்க இருந்ததுனால இந்த ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதோட பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் அண்ணனுக்கு உண்மையாக சொல்ல போனால் சார்லி மங்கர், வாரன் பஃபெட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவரோட வீடியோஸில் நிறைய 2 பேரையும் ஒரு ஏன்னா அவங்களோட பேசிக் ஃபிலாசபி என்னென்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸை புரிஞ்சுட்டேன்னா யார் ஓனர்னு பாரு, ஓனர் நேர்மையாக இருக்கானா, சரியா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் கணக்கே பார்க்கணும். கணக்கில் பார்க்கறது ரொம்ப ஈஸி. கடன் இல்லாமல் இருக்கானா, கடன் எடுத்தானா செத்தான், தொடாது. ஓகே. சரியா? அதுக்கப்புறம் என்ன போடணும், நீங்கள் போட பணத்துக்கு வந்து இவ்வளோ வியாபாரம் செஞ்சு லாபம் செய்யலாம். ஸோ அப்புறம் தான் பணம் போட்டது வந்து இந்த ஆர்ஓசி நான் சொன்னது மாரி நீங்கள் பார்க்கணும், ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது. அதுவும் வந்து 5 வருஷமாவது இருக்கணும் அந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட். இந்த ஐபிஓ பிஸ்னஸ்லாம் நாங்கள் தொட மாட்டோம். அப்போ தான் 5 வருஷம் வந்திருக்கா, பப்ளிஷ் பண்ணதில் வந்து லாபம் செய்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் அது சீப்பாக இருக்கா. ஓகே. ஸோ அவ்வளோ படி இருக்குது பொறுமையாக. அதான் சார்லி மங்கர் சொல்வார், இதெல்லாம் நீ ஒன்று ஒன்றா பண்ணி புரிஞ்சுட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் பணம் எடுத்து அதெல்லாம் போடலாம். ஓகே. நம்ம மக்கள் எப்படின்னா, நம்ம கேசவ் பிரதர் மாரி அண்ணன் சொல்லிட்டு டிசிஎஸ்ன்னு வாங்கியாச்சு. நான் சொன்னேன் டிசிஎஸ் என்னதான் வியாபாரம் செய்கிறான்னா, ஏன்னா இந்தியாவில் ஐடி பிஸ்னஸ் இஸ் அ பெரிய அம்ப்ரெலா. அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐடி பிஸ்னஸஸ் இருக்குது. ஓகே. அதில் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் இவன் செய்கிறான். இப்போ ஃபார்மான்னு எடுத்தினாலும் ஃபார்மாவில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம நாட்கோன்னு பார்க்கும்போது அதில் என்ன தான் பார்க்குறோம், எதுக்கு தான் நம்ம நாட்கோ இன்வெஸ்ட் பண்ணுறோம்? நாட்கோக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஃபார்மா கம்பெனி, ரெண்டுமே எங்கள் அண்ணன் வந்து சூப்பருங்கிறது. சரிங்களா? கன்சிடர் பண்ணலாம் என்னென்னமோ சொல்கிறாரு, ஏன்னா ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் பேசியானோம். ஸோ மக்களுக்கு அது புரியுது. ஆனால் மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா நாட்கோக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் என்ன வித்தியாசம், அவங்க பிஸ்னஸ் மாடல் என்னென்னா 9 out of 10 வந்து தெரியாதுன்றாங்க. ஓகே. அதுதான் எனக்கு பயம். ஓகே. ஏன் அது பயம்னா, நாளைக்கு நாட்கோ ஒரு ரீசனுக்கு ஏதாவது போய் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, 1200 இப்போ இறங்கி இங்கே வந்து நின்று இருக்கு. உடனே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஏன் நாட்கோ இப்படி ஆடுது, ஏன் நாட்கோக்கு இப்படி ஆடுது? உங்களுக்கு பிஸ்னஸ் புரிஞ்சதுன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு இன்னும் தைரியமாக இருக்கும். இதான் சான்ஸ். ஆமாம், இதான் சான்ஸு. ஏன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்துல திருப்பி பிச்சுட்டு மேலே போகிறது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னால் கொஞ்சம் பணம் தான் போட முடியும். சரிங்களா? மாதத்துக்கு என்னால் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தான் போட முடியும். ஸோ இதுதான் என்னோட சான்ஸ். 3 வருஷத்துக்கு இவ்வளோ சீப்பாக இருக்கிறனால இதுமாரி நாட்கோ, ஐடிசி, ஜோதி லேப்ஸு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நான் என்னால் பார்க்க முடியும். இல்லாட்டா அது இப்போ டைட்டில் மாரி ஆயிடுச்சுன்னா, இல்லை நம்ம தங்கமை இருக்கு ஃபேமஸ். ஆமாம், எங்கள் அண்ணா அது 20 ரூபாய்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ யாருமே கேட்கல. இப்போ வந்து 6000 ரூபாய்க்கு மேலே போயிடுது. வைர ஊசி தாண்டிட்டு வேற உலகமே போயாச்சு. புதுக்கோட்டையில் நடந்த ஒரு விஷயம், ஒரு நபர் வந்து ட்ரேட் பண்ணி பணம் இழந்து அவர் வந்து சூசைட் லெவலுக்கு இறங்கியிருக்காரு. இது வெளியில் வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லாமலே வந்து இப்போ ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு 1 hour 2 hour மட்டும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வராங்க. அண்டு சோஷியல் மீடியாவில் வெறும் கெயினை மட்டும் காட்டி நான் உங்களுக்கு இந்த டிப் கொடுக்குறேன், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது. ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ்? வெரி வெரி டேஞ்சரஸ். ஐ ஹாவ் நோ சொல்யூஷன் ஃபார் இட். அதுக்கு ஒரே சொல்யூஷன் எங்கள் அண்ணா என்ன சொல்கிறேன்னா, செபி வந்து ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸே வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருந்தால் தான் நீ பண்ண முடியும். உன்கிட்ட 5 கோடி இருக்குது, நீ காமிக்கணும் லிக்விட் ஆசெட்ஸ்.
பணம் பேங்க்ல இருக்குது, எஃப்டியா இருக்குது, எப்படியானா லிக்விட் பணம் செட்டாக உங்ககிட்ட ஒரு 5 கோடி இருக்குன்னா நீங்கள் அப்போனா ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகே. அதுமாரி ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வந்தால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், இல்லாட்டா இப்போதே காப்பாற்ற முடியாது. ஏன் செபி பண்ண மாட்டாங்கன்னா அதுவும் உண்மையாக சொல்லிடுறேன், ஏன்னா இட்ஸ் குட் ஃபார் பிஸ்னஸ். ஓகே. செபி வந்து அவங்க வியாபாரத்துலேருந்து சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து டேக்ஸ்லேருந்து இதை சம்பாதிக்கிறாங்க, சரிங்களா, என்எஸ்சி இதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க, உங்கள் புரோக்கர்ஸ் எல்லாரும் இதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் இதுலேருந்து சம்பாதிக்கிறாங்க. யார் அடி வாங்குறாங்க? நம்ம மக்கள் அடி வாங்குறாங்க. இதுமாரி 1-2 கேஸ் வரும்போது ஸோ சாரிம்பாங்க. ஓகே. தே ஷுட் நோ. அதனால தான் ஒன்னே மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் நீங்கள் சொல்லிடுங்க எல்லாருக்கிட்டையும், ஃபின் இன்ஃப்ளூயன்சர் ஷுட் நாட் டாக், அதுமாரி எல்லாமே ஒரு ரூல் சொல்கிறாங்க. டஸ் இட் ஒர்க்? டசன்ட் ஒர்க். ஏன்னா எங்கேயாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னா ஹியூமன் மைண்ட் அது அப்படி தேடிட்டு போகும். ஓகே. அதுதான் லாட்ரி டிக்கெட்டே வாங்குது. ஓகே. நம்ம ஸ்டேட் பார்டர் கிராஸ் பண்ணிட்டு கோயம்புத்தூர்ல இருந்தாலும் நிறைய பசங்க நாங்கள் காலேஜில் படிக்கும்போது பஸ் பிடிச்சுன்னு போயிட்டு கட்டாக போய் வாங்கிட்டு வராங்க. இவன் ஏன்னா பேப்பரில் ஒரு விளம்பரம் வரும், ஒரு பஸ் டிரைவர் இன்னைக்கு வந்து 10 கோடி ஜெயித்து விட்டார், அதுமாரி வந்தபோது எல்லாரும் கொடுன்னு போய் அடுத்த நாளைக்கு போய் எல்லாரும் போய் ஒரு வாங்குவோம். ஓகே. ஜெயிச்சிருக்குமா? இல்லை. ஆனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஆனால் அந்த வழி தெரியாது. ஏன்னா நம்ம ரெண்ட்டு பணத்தை எடுத்து அது வாங்க மாட்டோம். ஓகே. ஏதோ நம்ம டிஃபன் காஃபி பணத்தை எடுத்து போய் வாங்கிடுவோம். ஓகே. ஸோ யூ டோன்ட் ஃபீல் பேட். ஓகே. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் இது பார்க்கும்போது ஏதோ வின் பண்ணுறோம்னு நினச்சிட்டு தொடாத இருக்க பணத்தை போய் தொட்டுட்டா பிரச்சனையில மாட்டேங்கும். மணியை ட்ராக் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பவர் ஆஃப் ஹேபிட்னு ஒரு புக் இருக்குது, எங்கள் அண்ணா என்னை படிக்க வச்சான், அந்த புக்கை நீங்கள் படிக்கணும். ஓகே. ட்ராக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஒன்லி மணி. ஓகே. எவ்ரி திங் இன் லைஃப் இட் கிவ்ஸ் மீனிங் டு லைஃப். நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ராக் பண்ணால் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் மீனிங்கே வரும். ஓகே. எனி ஹேபிட், யூ வாண்ட் டு குவிட் ஸ்மோக்கிங், டோன்ட் ட்ரை டு ஸ்டாப் ஸ்மோக்கிங், ஸ்டார்ட் ட்ராக்கிங். நீங்கள் இவ்வளோ பணம் சிகரெட்டில் செலவு பண்ணுறீங்க, ஒரு வருஷத்துக்கு போட்டுருவாங்க. சும்மா இன்றைக்கி ஒரு பீடி, ஓகே 12 ரூபா அப்படின்னு போட்டுட்டு போங்க. ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில். யூ வாண்ட் கிவ் அப் ட்ரிங்கிங். எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் என்னெல்லாம் போகிறீங்க, என்ன கிளப்புக்கு போகிறீங்க, இவ்வளோ அந்த பில்லெல்லாம் சேர்த்து நிற்போங்க. ஒரு வருஷத்தில் இவ்வளோ லட்சம் பணம் நான் வந்து இப்படி ஊதிட்டேன், நான் குடிச்சிட்டேன், அது வந்து மூஞ்சில் யாராவது ஒன்று அடிச்சது மாரி தோணும். ஓகே. பிகாஸ் யூ கான்ட் ஃபேஸ் இட். ஓகே. ஏன் உங்களுக்கு வலிக்காமல் இருக்குன்னா, அப்போ வந்து அன்றைக்கி ஒரு பீடி வேணுமோ, அது 10 ரூபா தானே. அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஈவினிங் ஏதோ ஒரு போகிறேன், ஒரு பியர், ஒரு கேன் பியர் தானே, ஒரு 500 ரூபா 600 ரூபான்னு அப்படின்னு தோணுது. அது ஆட் பண்ணும்போது தான் அந்த வலி தெரியுது. அதே ஃபிலாசபி எடுத்து எங்கள் அண்ணா ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. அதை தூக்கி தான் we put it in reverse, saying டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு வலி தெரியாது. ஸோ அதே பிரின்சிபல் தான். தட்ஸ் வாட் பவர் ஆஃப் ஹேபிட் இஸ் அபவுட். ஸோ நீங்கள் ஒரு கட்ட இதை குணத்தை எடுத்து அந்த ஹேபிட்டை தூக்கி நீங்கள் யூ சேஞ்ச் இட் வேர் யூ வாண்ட் டு கோ. ஸோ யூ வாண்ட் டு லூஸ் வெயிட், track your calories. I was 125 kilos on there. சரிங்களா, I've lost almost now 40 kilos of weight just by tracking. Okay. So anything you want to do, ஏன்னா அப்போ you're actually நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது you're present. Okay. நீங்கள் ஆக்சுவலாக அங்கே இருக்கீங்க. Okay. ஏன் வந்து எங்கள் அண்ணன் போய் சொல்லுவேன்னா, டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு சேர்த்து வாங்கினா, நீங்கள் அதை சேர்க்கும் போது you'll have enough time to actually think, இந்த ஃபோன் லேட்டஸ்ட் ஃபோன் எனக்கு வேணுமா. ஓகே. சரிங்களா, எனக்கு கேமராமேன் இதுமாரி தான் வாங்காதரா வாங்க கடன் கொடுத்து ஒரு ஐஃபோனை வாங்கினான். என்கிட்ட என்ன சொன்னான்னா, அது லேட்டஸ்ட் கேமரா சார், அதை வச்சு நான் எப்படி படம் எடுப்பேன், அப்படி படம் எடுப்பேன், இப்படிலாம் பண்ணுவேன். வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன படம் எடுத்தேன், ஒரு படமும் எடுக்கல. ரிக்ரெட். இதோ இன்வெஸ்டிங் ஒரு ஹேபிட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிம்பிளாக அதை எப்படி ஒருத்தங்க ட்ராக் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸ். ஓகே. சரிங்களா, வித்தவுட் நோயிங் நீங்கள் உங்கள் பணம் எங்கே போகிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ எங்கள் அண்ணா இப்படி தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, கடனை முதல்ல மூடிடு. ஆல் ஆஃப் அஸ் எல்லாரும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா 80% லோன்ஸ். சரிங்களா, ட்ரை அண்ட் க்ளோஸ் ஆல் லோன்ஸ். அதுக்குன்னு உடனே ஹோம் லோன் எல்லாம் 20 lakh ஹோம் லோனை போய் உடனே ஓவர் நைட் மூட முடியாது. வீடு வாங்காத மாதிரிங்க அண்ணா. சரிங்களா, வாங்கிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், அது இருக்கட்டும். பட் பாக்கி இந்த பர்சனல் லோன், கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நிறுத்தி கட் பண்ணி மூடி தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் ஸ்டில் யூ ஹேவ் டிசிப்ளின், அதை யூஸ் பண்ண முடியாது. ஆமாம். ஸோ அதுமாரி ஃபர்ஸ்ட் கெட் ரிட் ஆஃப் ஆல் யர் லோன்ஸ். தென் ஒரு 6 மாதத்துக்கு உங்கள் செலவு, நான் மாதம் வந்து ஏதோ என்னோட விபி வந்து மாதம் வந்து 5000 ரூபா செலவு பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒர்த் கீப் இட் அசைட். ஓகே. எமர்ஜென்சி ஃபண்ட். ஆமாம், அது லிக்விட் கேஷாக இருக்கட்டும். ஓகே. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ். பிகாஸ் யூஆர் ஃபார்ச்சுனேட், நீங்கள் கம்பெனியில் வசதி எனக்கு இங்கே இன்சூரன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணி டோன்ட் பிலீவ் தட். ஓகே. ஏன்னா இன்னைக்கு கம்பெனி இங்கே போகும், என்ன வேலை போகும், இண்டஸ்ட்ரி எப்படி மாறினு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இது சொல்ல முடியாது, இது கேரண்டி கிடையாது. ஆனால் ஹெல்த், ஆமாம், ஹெல்த் இல்லைன்னு சொல்கிறது கேரண்டி. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு பேசிக் பாலிசி அது வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பாலிசி எப்படி அனலைஸ் பண்ண நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம், அதை பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு ஹெல்த் பாலிசி போட்டுக்கோ. அதெல்லாம் பண்ணிவிட்டு தென் ஒன்லி ஆர் ரெடி டு ஸ்டார்ட். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ வீடியோ பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன்,
ஸோ டுமாரோ நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஜீரோ டவுன்லோட் பண்ணிட்டு இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ஐ ஸ்டார்ட் டூயிங் டிஃபன் காஃபினா நோ. நோ. நிறைய பேர் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கோல்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. வச்சுக்கலாம். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நீங்கள் 1 கோல்டு வாங்கினா நீங்கள் போய் வைக்க போகிறோம். ஓகே ஓகே. இதுக்கான ஜோபியில் போட்டு நீங்கள் சும்மா நடந்துக்க முடியாது. நீங்கள் அதுக்கு ஒரு லாக்கர் போடணும், லாக்கருக்கு நீ அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகணும். ஓகே. ஸோ யோசிச்சுட்டு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் வந்து ஆல்வேஸ் வில் ஒன்லி ஃபிசிக்கல் கோல்டு நம்பர். நான் வந்து ஐம் ஓகே வித் இடிஎஃப். எங்கள் அண்ணன் வந்து என்ன வேணாலாம் சொல்ல முடியாது அப்படின்ற எப்பயும் ஒரு டூம்ஸ்டேல பேசுவார். நான் அப்படி கிடையாது. ஓகே. ஏன்னா நான் கொஞ்சம் ப்ராக்மேட்டிக். ஸோ இடிஎஃபாக வச்சுக்கலாம். இஃப் யூ ஆஸ்க் மீ பெஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டு லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. லிக்விட் ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். பெட்டர் தென் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் இட்ஸ் லிக்விட். இப்போ வேணால் நீங்கள் டக்குன்னு பணத்தை வெளில எடுத்துடலாம். ஓகே. பட் ஐ வுட் ப்ரிஃபர் கேஷ். கீப் கேஷ் எல்லாம் லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. பிகாஸ் இட்ஸ் மென்ட் ஃபார் எமர்ஜென்சி. ஓகே. ஸோ யூ வாண்ட் இட் டு பி லிக்விட் ஃபண்ட். ஆமாம். நம்ம என்ன டெண்டன்சி ஃபார் ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, அப்போ தான் நம்ம அதில் பயங்கரமாக விஞ்ஞானி பண்ணிலாம் யோசிப்போம், பயங்கர சயின்டிஃபிக்காலாம் திங்க் பண்ணுவோம். இதே வந்து இப்போ போய் எங்கேயாவது ஒரு படம் பார்க்கணும், அதெல்லாம் லேட்டஸ்ட் படம் வந்திருக்காது, 1000 ரூபாய் சொன்னால் யோசிக்க கூட மாட்டோம். தூக்கி போட்டு பிளாக்கோ ஒயிட்டோ எதுவும் வாங்கி இப்போ பார்த்தே ஆகணும்னு நிற்போம். ஆனால் இதில் மட்டும் இதில் 2% வருது, அதில் 50 rupees மோர் வருது, ஆனால் டேக்ஸ் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பயங்கரமாக யோசிப்போம். ஓகே. பட் when we spend we don't think like that. ஒரு ரியாலிட்டி செக் ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த நபர் வந்து உங்ககிட்ட சில டவுட்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. கூப்பிட்டுடலாமா அவரை? என்னோட மந்த்லி சேலரி வந்து 40,000. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் வந்து 10,000, ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 6,000 வந்துருது, ஃபியூவல், ஸோ அந்த டிராவலுக்கு வந்து நான் மந்த்லி 3,500, இன்டர்நெட் மொபைல் ஃபோனுக்கு ஒரு 1,500, ஷாப்பிங் அதுக்கு ஒரு 2,000, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் வந்து ஒரு 2,000, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 இஎம்ஐ. என் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே போயிடுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹவு ஷுட் ஐ இன்வெஸ்ட் பண்ணுறது? இல்லை ஒரு சேவிங்ஸ் இல்லை எமர்ஜென்சி ஃபண்டோ? உங்களோட ப்ராப்ளம் என்னன்னா யூர் லிவிங் பியாண்ட் யுவர் மீன்ஸ். சரிங்களா? வெயிட் குறைக்கிறது தான் என்னோடய ஃபேவரட் எக்ஸாம்பிள். இதில் எல்லோரும் வந்து இன்னைக்கு காலையில் பசிக்குது அதனால் 4 தோசை சாப்பிட்டேன், மத்தியானம் கொஞ்சம் பிரியாணி, ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்தான் அதனால் நான் 2 பிரியாணி சாப்பிட்டேன், கடைசியில் கணக்கு பார்த்து போட்டிங்கன்னா நான் நீங்கள் ஒரு 500 கேலரி 5,000 கேலரி சாப்பிட்டேன். எப்படி வெயிட் குறையாது? எஸ், நீங்கள் 2 வழி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த லைஃப் மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, மை கரண்ட் லைஃப் ஐ கேனாட் சேஞ்ச் இட் அப்படின்னீங்கன்னா தென் டூ சம் சைட் ஹசல். ஓகே. ஆர் லுக் ஃபார் பெட்டர் ஜாப், அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க அண்ணா சொன்னது மாரி, அண்ட் கெட் அ பெட்டர் ஜாப் or do some side gig. Illata, the other hard thing, which is what weight loss is about, you have to starve yourself. Okay. Financially starve yourself. So bike actually எதெல்லாம் வந்து ஒரு அவர்தான் டிசைட் பண்ணும். For example, bike தேவையா? There are lots of opportunities now for transportation. Okay. This idea of having a bike is a ego. சரிங்களா? எனக்கு வண்டி இருக்கணும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வண்டி வச்சுருக்கோம். ஸோ உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிச்சை காணா போகிறான் 20 வருஷத்தில், நீ வந்து அப்போ வந்து போஸ்ட் கார்டனில் ஒரு வீடு வச்சுருப்ப. அப்போது தென் ஓகே. ஸோ ஐ வுட் சே பைக் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஹி கேன் கிவ் அப். தென் டெஃபினெட்லி his auxiliary expenses, food intake and all that, definitely you should be eating more home food. Okay. You don't need to spend money to hang out with your friends. Okay. Friends வந்து there's no cost for friends. நான் 20,000 ரூபாய் செலவு பண்ணால் தான் எனக்கு என்னோட ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகே. அது நீங்களே ஒரு இதாக வச்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு கட் டவுன் பண்ணிவிட்டு, so you should go for a emergency fund, medical and term insurance. Yes, all this first fill it out and then only invest. And ivar vayasukku vandu he is not married, no risk of any exposure na, then I would say definitely go into equity la podunga. Okay. Instead of sipping. Okay. Take time and learn about stocks. பொறுமையா ஒரு ஸ்டாக்கா பிக் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. Okay. Long term la going through all the expenses like rent, food எல்லாமே போக I have like 5,000 in my hand. அந்த 5,000 ரூபாயை என்ன பண்ணலாம்? நீங்கள் அந்த 5,000 rupees வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா நீங்கள் நேராக ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸை லாங் டேர்மில் வாங்கினீங்கன்னா 5,000 rupees அண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் அரௌண்ட் 14% வச்சுருந்தோன்னா, கன்சர்வேட்டிவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கினா யூ ஷுட் கெட் 14%. ஒரு 20-year பீரியடில் இன்ஃப்ளேஷன் at 7% போட்டு வருஷம் நீங்கள் ஒரு 10% ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you would have invested in 20 years time around 34 lakhs. Your return will almost be 90 lakhs. Your total value will be around 1.3 crores. 1.3 crores. 5,000 ரூபாயிலே ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து பாசிபிள். ஆமாம், வெறும் 5,000 rupees. Okay. But that 1.3 crores because of inflation will be worth like around 35 lakhs today.
ஈவன் 35 lakhs இஸ் a big money now. No, so that you should always remember. ஓகே 1.25 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. வர சம்பளத்தை கார்டில் போட்டுட்டு மாசம் மாசம் அது ஒரு ரெவால்விங்காகவே இருக்கு. கடனை அடைச்ச மாதிரியும் இருக்கு, கடனை அடைக்காத மாதிரியும் இருக்கு. I met நிறைய பேர் அது மாதிரி. So, பெங்களூர்ல so many have met. yeah, கிரெடிட் கார்டு ஒரு கார்டு வந்து இன்னொரு கார்டு வந்து ரொட்டேட் பண்றாங்க. ஆமா. ஐ வாண்ட் டு கெட் ரிட் ஆஃப் திஸ் கிரெடிட் கார்டு. சிம்பிளா 3 ஸ்டெப். இதை எடுத்தா நான் அதை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? Go talk to the credit card issuer, that bank, say என்னோட அவுட்ஸ்டாண்டிங் இவ்வளோ இருக்கு, ஐ வாண்ட் டு கன்வெர்ட் தட் டு an EMI. Okay. என்னோட கட்ட Full EMI, ஆமா ஆமா யூ டோன்ட் போட்டுங்க ஒரு EMI, ஸ்பிளிட் இட், ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவான், பெனல்ட்டி போடுவான், எல்லாம் போட்டுட்டு மாசம் இவ்வளோ கட்டுன்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் கிரெடிட் கார்டை மூடிடுறேம்மா. ஓன் அப் டு இட். உங்கள் கிரெடிட் ஸ்கோரை டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணும். அவன் உடனே சொல்லுவான் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து குப்பையாயிடும். ஆட்டும். ஓகே, யூ கேன் ஆல்வேஸ் ரீபில்ட் இட். ஓகே, சரிங்களா? they will always make it sound like doomsday. நீங்கள் அப்படியே கிரெடிட் ஸ்கோர் வந்தால் அவங்க அப்படியே ஆகிடுவாங்க. ஒன்றும் இல்லை. திருப்பி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவில் 50 lakhs இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆமாம் எல்லா பேங்க்கும் ஓடி வந்து உடனே கடன் கொடுக்குறோம். இந்த பணக்காரன் வந்து கடன் போய் கிரெடிட் ஸ்கோரை பார்க்குறான். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கு, இன்சைட்ஸ்க்கு இன்சைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.